மிகப்பெரிய தலைவர். இன்ன வரைக்கும் வாடகை வீட்ல தான் இருக்காரு. ஏற்கனவே அவர் சிஐடி காலனில ஒரு வாடகை வீட்ல இருக்கும்போது, அந்த இடத்த அடுக்குமாடி குடியிருப்பா மாத்துறதுக்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு இருந்துச்சு. இப்ப நல்லக்கண்ணு அந்த வீட்ல அந்த லைன்ல தான் குடியிருக்காரு. அது தெரியாம மாநகராட்சி ஊழியர்கள் வந்து நோட்டீஸ் குடுக்குறாங்க. இந்த வீட இடிச்சுட்டு கட்டப்போறோம் அப்படின்னு. உடனடியா அவரு மனைவி இறந்துட்டாங்க அப்பல்லாம். உடனடியா ஒரு டாடா ஏசி வேன் வர சொல்லி, அங்க இருக்கிற புத்தகங்கள், ஜாமான்லாம் ஏத்திட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு 7 மணி ஆச்சு தோழர் வீட்டுக்கு போவார்ன்னு பார்த்தாங்க, போகல. அதுக்கப்புறம் போகல, துண்ட விரிச்சு போட்டு அங்கேயே படுத்துட்டாரு. என்னன்னு தோழர கேட்கலான்னு சொல்லி தோழர கேட்டா, தோழர் இந்த மாரி வீடு இடிக்க போறாங்களாம். காலி பண்ண சொன்னாங்க. அதனால புத்தகம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எ டாடா ஏசில இருக்கு. ஒரு வாடகை வீடு பார்த்து இங்க மாறிக்கணும் நம்ம. அது அரசாங்கம் காலி பண்ண சொல்லிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில இருக்க அரசியல் தலைவர்களுக்கு நல்லக்கண்ணு வீட காலி பண்றதுக்கு தமிழக அரசாங்கம் முயற்சி செஞ்சுது அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி நல்லக்கண்ணு வீடு அங்க இருக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சரா அப்ப எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அவருக்கு கூட தெரியாது. சொன்ன உடனே மறுநாளே அது கோர்ட்டுக்கு போகல, நோட்டீஸ் குடுக்கல, எதுவும் குடுக்கல. ஆனா மறுநாள் வந்து நல்லக்கண்ணு ஒரு அறிக்கை குடுத்தாரு. கக்கனுடைய குடும்பத்திற்கு அரசு வீடு ஒதுக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைய, தன்னுடைய வீடுக்கு தனக்கு வீடு இல்லன்னு கூட பார்க்கவே இல்ல. கக்கனுடைய குடும்பத்துக்கு வீடு வேணும். ஒரு சிறந்த அரசியல் தலைவர். அவருக்கு ஒரு அவங்க குடும்பத்துக்கு வீடு வேணும்னு சொல்லி ஒரு அறிக்கை குடுத்தார். அதுக்கப்புறம் தான் தலைவர்களுக்கு தெரிஞ்சது நல்லக்கண்ணு வீடு இல்ல. நல்லக்கண்ணுக்கு வீடு இல்லாம பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து சிஐடி காலனில அந்த இன்னொரு புறம் வீடு குடுத்தாங்க. அந்த வீடு கூட நாங்க 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும்போது, வீடுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு.